நீட் யூஜி 2024 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு மார்ச் 9th தான் லாஸ்ட் டேட்டு. கடந்த சில நாட்களாகவே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஓடிபி வரலை. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வராமல் இருந்தது. இப்போ மொபைலுக்கு ஓடிபி வந்தால் கூட ஜிமெயிலுக்கு ஓடிபி வரலை. இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்தால் தான் குழந்தைங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். சர்வர் எரர் அப்படின்னு காட்டுது. ஸோ தட் நம்ம என்டிஏ கிட்ட ஒரு கைண்டான ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, அவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஓடிபி இஷ்யூஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி சர்வர் இஷ்யூனால தான் வரும். குழந்தைங்களும் ஓடிபி ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ரீசன்னு கொடுக்காம மெயில் ஐடியை மாற்றி கொடுக்காம ஒரு மெயில் ஐடியை வச்சுட்டு ஓடிபி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour வரைக்குமே வெயிட் பண்ணி பாருங்கள். டியூ டு அன்னோன் இஷ்யூ ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் கெட் ஓடிபி டு தேர் ஜிமெயில் ஐடி. ஜிமெயில் ஐடிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓடிபி வரமாட்டேங்குது. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க. இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3-4 நாட்களில் கடைசி இந்த 4-5 நாளில் வந்து அவங்க நீட் 2024க்கு அப்ளிகேஷன் போட முயற்சிக்கிறதுனாலையோ என்னமோ தெரில, என்டிஏவோட நீட் யூஜி 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வர் வந்து கிராஷ் ஆகுது அல்லது அவங்க ஓடிபி வரவே மாட்டேங்குது. வித்தவுட் ஓடிபி ஸ்டூடெண்ட்ஸால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல அப்ளிகேஷனில். அதனால் என்டிஏ கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க மார்ச் 9க்கு அப்புறம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் போட முடியல அப்படிங்கிற கவலையிலேயே ஸ்டூடெண்ட்ஸால் ஃபர்தராக படிக்க முடியல. இனார்மஸ் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் என்டிஏ உடனடியாக ஒரு 1 வீக் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்க ரொம்ப மன அமைதியோடவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் இஷ்யூஸ் இருக்குங்க. ஆதாரில் என்ன இஷ்யூ, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது பழைய நம்பர் அல்லது அந்த நம்பர் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஆதாருக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரதில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க போய் நியூ நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஆதார் ஐடியில் நியூ நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த சேவா மையத்திலலாம் போய் கேட்கும்போது அவங்க உடனே ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அந்த அப்டேஷனுக்கு எக்கச்சக்கமான நாட்கள் எடுத்துக்குது. அதனால் அந்த ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்காகவும் என்டிஏ இதையும் அது ஒரு ரீசனாகவும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 1 வீக் மார்ச் 9th ஒரு 1 வீக் நமக்கு எக்ஸ்டென்ஷன் டேட் கொடுத்தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸ் அதனால் பயன்பெறுவாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய படித்து நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய டைம். ஆனால் அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, நம்ம இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி முடிக்கலையே அப்படின்னு. அதே போல் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, இதில் தப்பு பண்ணிட்டோமோ அதில் தப்பு பண்ணிட்டோமோன்னு நிறைய கேள்விகள் மாணவர்கள் பேரண்ட்ஸ் மனசில் எழுது. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து என்டிஏ தான் கொடுக்கணும். ஆனாலும் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட்லாம் ஆகவே ஆகாது. எந்த கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாதவங்களுக்கு தான் ஓடிபி இஷ்யூ ஆகிடுச்சு, ஆதார் கார்டு லிங்க் ஆகலை, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அண்ட் ஆதார் லிங்க் ஆகலை, ஆதார் வந்து நமக்கு ஓடிபி வரலங்கிறவங்க தட்கல் முறையில் பாஸ்போர்ட் குழந்தைக்கு அப்ளை பண்ணி ஒரு 4 நாளுக்குள்ளே வாங்கிருங்க, 3 நாளுக்குள்ளே வாங்கிருங்க. ஒருவேளை என்டிஏ டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு கூட, குழந்தையோட பாஸ்போர்ட்டை ஒரு ஐடியா வச்சு கூட நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஸோ என்டிஏக்கு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறோம். கண்டிப்பாக என்டிஏ நீட் யூஜி 2024 அப்ளிகேஷன் டேட்டை அட்லீஸ்ட் மினிமம் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பேருதவியாக இருக்கும். இந்த சமயத்தில் அவங்க அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மன அமைதியையும் ப்ரிப்பரேஷன் நல்லா ஒரு இஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்டிஏக்கு இந்த தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறோம். என்டிஏ கிட்டேருந்து ஒரு நல்ல பதில், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து ஒரு நல்ல பதிலை மாணவர்கள் பெற்றோர்கள் நாம் எல்லாமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். நன்றி.